இரண்டாவது திருமணம் செய்ய திருமண தகவல் மையங்களில் பதிவு செய்து வைத்திருக்கும் பெண்களை குறிவைத்து ஒருவர் ஏமாற்றி வந்துள்ளார். சென்னை, கோவை, கன்னியாகுமரி என பல இடங்களில் ஏராளமான பெண்களை ஏமாற்றியவர் போலீசில் சிக்கியுள்ளார். திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்கள் ஏமாற்றப்பட்டது எப்படி? சென்னை கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான காயத்ரி. இவரது கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மறு திருமணம் செய்வதற்காக திருமண தகவல் மையத்தில் தனது தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்தார். இதை பார்த்து கோயம்புத்தூரைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடந்த சில மாதங்களாக காயத்ரியிடம் செல்போனிலும் பேசி வந்திருக்கிறார். திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே கண் திருஷ்டி பரிகாரம் செய்ய வேண்டுமென காயத்ரியிடம் பேசி நம்ப வைத்திருக்கிறார் யுவராஜ். ஒரு கோயிலில் வைத்து இந்த பூஜை நடைபெறும் எனவும் இதற்காக 5 சவரன் தங்க நகையை எடுத்து வருமாறும் காயத்ரியிடம் கூறியிருக்கிறார். யுவராஜ் கூறியதை அப்படியே நம்பிய காயத்ரி 5 சவரன் நகையுடன் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு சென்று யுவராஜையும் சந்தித்திருக்கிறார். பின்னர் இருவரும் சேர்ந்து சென்னை அருகே மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கே வைத்து கண் திருஷ்டி பூஜையும் செய்திருக்கின்றனர். அப்போது ஒரு பாத்திரத்திற்குள் நகையை போடும்படி யுவராஜ் கூற அதன் பேரில் காயத்ரியும் தான் கொண்டு வந்த நகையை அதில் போட்டிருக்கிறார். பாத்திரத்தை மூடி காயத்ரியிடம் கொடுத்த யுவராஜ் இதை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிட்டு 3 நாட்கள் கழித்து திறந்து பார்க்க வேண்டும், அப்போதுதான் கண் திருஷ்டி போகும் என கூறியிருக்கிறார். இதனை நம்பி அவரும் அந்த பாத்திரத்தை எடுத்துச் சென்று வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜையும் செய்துள்ளார். மறுநாள் யுவராஜுக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட போதுதான் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் என தெரிய வந்திருக்கிறது. நீண்ட நேரம் தொடர்பு கொண்டும் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்ததால் காயத்ரிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர் கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்க அதில் தங்க நகைகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பலைகள் இருப்பது கண்டு காயத்ரி அதிர்ச்சி அடைந்தார். அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்பதே காயத்ரிக்கு தெரிய வந்தது. இது குறித்து மாங்காடு போலீசில் காயத்ரி புகார் அளிக்க அதன் பேரில் நூதன முறையில் மோசடி செய்த யுவராஜையும் போலீசார் தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த யுவராஜை போலீசார் கண்டுபிடித்து விசாரிக்க அவர் எதையே தொழிலாக செய்து வருவது தெரிய வந்தது. சென்னை, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல இடங்களில் ஏராளமான பெண்களிடம் இப்படி மோசடி செய்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்றிருக்கிறார் யுவராஜ். இவர் கன்னியாகுமரியில் ஒரு பெண்ணை ஏமாற்றி அந்த வழக்கில் சிறை சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. திருமண தகவல் மையங்களில் 2ஆம் திருமணத்திற்காக பதிவு செய்யும் பெண்களை மட்டுமே இவ்வாறு மோசடிகளை குறிவைத்து அரங்கேற்றியும் வந்திருக்கிறார். திருமணத்திற்காக வரன் தேடும் பெண்கள் மிகவும் கவனமுடன் நாட்களை தேர்வு செய்ய வேண்டும் என 1க்கு 2 முறைக்கு மேல் விசாரிப்பது நல்லது எனவும் போலீசார் எச்சரிக்கின்றனர்.